ஸோ கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் வாங்கினோன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்னவா இருக்கும்? கொஸ்டின் பேப்பர் வேகமாக திருப்பி அந்த 2 மார்க்ஸில் கம்பல்சரி கொஸ்டின் 28th கொஸ்டினும் 5 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின் 42nd கொஸ்டினும் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த கொஸ்டின் உனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே செம கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, என்னால் கண்டிப்பாக அந்த 100 out of 100 மார்க் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உனக்கு தெரியலனா உன் கான்ஃபிடன்ஸே பிரேக் ஆகிடும். ஒருவேளை உனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க அந்த 9 5 மார்க் இல்லை 9 2 மார்க்ஸ் தெரிஞ்சாலும் எழுத போது நமக்கு இன்னும் அது தெரியலையே, நம்ம எப்படி அதை அட்டன் பண்ண போறோம், ஐயோ ஒரு கொஸ்டின் தெரியாதுன்னு பயத்திலேயே உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? இப்படிதான் நீயும் ஃபீல் பண்ற. ஸோ ஏன் இது நடக்குது? நம்ம அந்த 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரிக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் 5 மார்க் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம். ஸோ நான் உனக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா, இந்த 5 மார்க் கொஸ்டின் மேக்ஸிமம் இந்த சாப்டர்ல இருந்துலாம் கேட்கறாங்க. ஹை வெயிட்டேஜ் சாப்டர் இதுல இருந்து வருது. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அந்த 5 மார்க் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு நீ ஒரு கிளான்ஸ் பாரு. உனக்கு அது தெரியுதா, உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருமா சப்போஸ் உன் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா அப்படின்றத நீ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா உங்களுக்காக தான். பப்ளிக் எக்ஸாம்ல நீ பேனிக் ஆக கூடாது. அந்த கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின் எப்படிலாம் வரப்போகுதுன்னு தான் நான் சொல்ல போறேன். சோ previous year questions பார்க்கலாம். 2025ல பாத்தீங்கன்னா quadratic equationல nature of the roots இதுதான் உனக்கு கேட்டிருக்காங்க. சோ இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन இல்லையா? சோ இததான் உனக்கு 5 மார்க்ல கம்பல்சரி 5 மார்க்கா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2024ல பாத்தீங்கன்னா find the sum to the n terms of the series numbers and sequenceல இருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த क्वेश्चन புக்லயே இல்லையே அப்படின்னு கேட்டனா கிரியேட்டிவ் क्वेश्चனும் 5 மார்க்ல கேட்பாங்க. பட் இந்த क्वेश्चனோட மாடல் ஒரு क्वेश्चन இருக்கா? சோ நீ 5 மார்க் क्वेश्चनல கிரியேட்டிவ் क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிரியேட்டிவ் क्वेश्चंसனா என்னது, நான் அதை எப்படி அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டனா, நீ புக்ல இருக்க क्वेश्चனை படி, கான்செப்ட கிளியரா புரிஞ்சு படி, மனப்பாடம் பண்ணாம. அப்போ நம்பர்ஸ் மட்டும் தான் கிரியேட்டிவ் क्वेश्चनல சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. क्वेश्चனோட ஃபார்மட் அப்படியே தான் இருக்கும். சோ கண்டிப்பா உன்னால அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணலாம். அந்த கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்காக தான் உனக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்லாம் நான் காட்டுறேன். சோ இப்படி இல்லாம क्वेश्चन வந்து வரும் அப்படின்றது. இப்போ நீ 2023 ஓடது பார்த்தனா நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளான ஒரு சம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதே 2022ல பார்த்தனா நமக்கு குவாடினேட் ஜியோமெட்ரியில இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும்ல, அது ரொம்ப சிம்பிள் 4 ஃபார்முலா தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பாசிங் த்ரூ திஸ் குவாடினேட். அண்ட் அதுல வந்து உனக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செப்ட் ஆகுது, y ஆக்சிஸ்ல வந்து 5 யூனிட்ஸ். சோ இது என்னது, இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி உன்னால சால்வ் பண்ண முடியும். சோ இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல உனக்கு கேட்டிருக்குது. சோ இத பார்க்க போது உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதா, ஓகே என்னால கண்டிப்பா அந்த 5 மார்க் क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும்னு. சோ உன்னோட எக்ஸாம்ல நீ ஈஸியா இந்த 5 மார்க் क्वेश्चन கம்பல்சரி அட்டெண்ட் பண்றதுக்காக நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த क्वेश्चनலாம் தான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கம்பல்சரி 42nd क्वेश्चனா அப்படின்றதுல ரொம்ப கம்மியான क्वेश्चंस தான் ஈச் சாப்டர் இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சாப்டர் இங்க இருக்கு. இதை எய்தர் நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, இல்லனா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தானா உனக்கு பிடிஎஃப் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கிடைச்சிரும். கவலையே படாதீங்க. சோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் நீ பார்த்தனா 4 5 6 7 and 8 சாப்டர் கொடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம 5 மார்க்ஸ்க்கு ஆல்ரெடி 4th சாப்டர்ல இவ்வளவுதான் क्वेश्चंस இருக்கு. தியரம்ஸ் வரும், இல்லனா இன்னொரு ப்ரூவ் தட் சம் இருக்கும். எக்ஸாம்பிள் 4.32ல அதுதான் வரப்போகுது. சோ 5 மார்க்ஸ்க்கான எல்லா சம்ஸ்மே நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இங்க ஒன்னு இருக்கே, என்னது இது, இத பாத்தீங்களா யாராவது? 5 மார்க் क्वेश्चन நீ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எடுத்து பார்த்தனா மேக்ஸிமம் எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க, எதுல அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தனா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபிஃப்த் அண்ட் 7th. எஸ் 7th சாப்டர் மென்சுரேஷனும் இருக்கு. சோ இந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீ இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிற, இதுக்கு முன்னாடி நான் ஒழுங்காவே படிக்கல மேக்ஸ், இல்ல அறகுறையா படிச்சிருக்கேன், இப்ப இருந்து ஆரம்பிச்சா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டனா இதுதான் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். சாப்டர் 1 2 3 5 and 7 இதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சாலே நீ மேக்ஸிமம் ஒரு 75 மார்க்ஸ் ஆவது வாங்கிடலாம். 5 மார்க் மட்டும் நான் சொல்லல, மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தி. சோ 75 மார்க்ஸ் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணாலே நீ கண்டிப்பா வாங்கிடலாம். சோ இப்போ நீ ஸ்டார்ட் பண்றனா, நீ பப்ளிக் எக்ஸாம்க்கு இன்னைக்கு டே 1 ஸ்டார்ட் பண்ணி நீ ரெடி ஆகணும்னா இந்த சாப்டர்ஸ் தான் நீ ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸா பாத்துக்கலாம். ஓகே பசங்களா, இப்போ உனக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரை எடுத்து பார்க்க போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்ல. ஆனா நம்ம 42nd क्वेश्चन மட்டும் தான் பார்த்தோம். கம்ப்ளீட் क्वेश्चन பேப்பர் பார்த்தா நீ இது வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்க, இன்னும் நீ உன்னை எவ்வளவு பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது உனக்கு ஈஸியா புரியுமா? அப்போ உனக்கு எல்லாருக்குமே அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் கையில கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோல ஜஸ்ட் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் 4 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் உனக்கு கொடுக்குறேன் மேக்ஸோடது. அதை எடுத்து பார்த்து உன்னோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணலாம். அண்ட் எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி क्वेश्चन கேட்கறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உனக்கு கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ ஒருவேளை நீ எக்ஸாம்ல இருக்க போது அந்த 5 மார்க் கம்பல்சரி क्वेश्चन உன்னால அட்டெண்ட் பண்ண முடியல, நான் ஒரு குயிக் டிப் தரேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. என்னன்னா क्वेश्चन எந்த சாப்டர்ல இருந்து வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நீ ரெகக்னைஸ் பண்ண முடியும். உனக்கு அந்த சம் தான் சால்வ் பண்ண முடியாது. சோ கிவனும் ஃபார்முலா அந்த क्वेश्चनல எப்படி சால்வ் பண்ணணும்ன்ற ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதுவீங்க. ஏன்னா மேக்ஸ்ல நமக்கு ஸ்டெப்ஸ் மார்க் இருக்கு இல்லையா? சோ இதனால நீ வந்து ஓகே அந்த 5 மார்க் क्वेश्चन அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் 2.5 மார்க் 2 மார்க்ஸ் அது வாங்க முடியும்ல. சோ
இந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணு. இந்த 5 மார்க் கொஸ்டினை பத்தி நீ கவலைப்படாத. நம்ம இணையிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க போறோம். இதே மாதிரி உனக்கு நெக்ஸ்ட் 2 மார்க் கம்பல்சரி வேணும்னா அதையும் சொல்லுங்க. உனக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் நான் உனக்கு சொல்றேன். ஸோ லெட்ஸ் see in the next video. All the best.